இடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏபி டிராவல்ஸ் உரிமையாளர் நந்தன் எங்க இருந்தாலும் ஒரு உதிரி வீரரை மைதான காரையாளத்துக்கு அனுப்பி வைகள். மறுகணத்திலே ஆரியல கேரிபியன்ஸ் விளையாட்டு கழகத்திலிருந்து ஒரு உதிரி வீரரும் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறீர்கள். பிரதான கல நடுவர் மோகன்ராஜ் சற்று போட்டியினை இடைநிறுத்துமாறு உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாப்பிங் கிரீஸ் மற்றும் ரிவர்ஸ் கிரீஸ் ஆனது பதியப்பட வேண்டியதாக இருக்கின்றது. எனவே மிக விரைந்து அவர்கள் உங்களோடு இணைந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். ஏற்பாட்டு குழுவின் சார்பான இந்த அறிவித்தலானது உங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. tundas banget tapi dia nih. Ini ya kalau யாரு கிட்ட போல் பண்ற ஆரம்ப பந்து வீச்சர் அழைக்கப்பட்டிருக்கிறார் முகமது நிம்ஷான். அட்டியானோ ஐசிசி தீவுலபேட்டி எம்எம்சி விளையாட்டு கழகத்தினரை பிரதிநிதிப்படுத்தியிருந்த ஒரு வீரர் ஆரம்ப பந்து வீச்சாளராக ஏபி டிராவல்ஸ் விளையாட்டு கழகத்துக்காக பந்தனை படிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். இது இந்த குழுவுக்கான இறுதி போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வெற்றி பெறும் அணியானது நேரடியாக அரையிறுதிக்கு செல்ல காத்துக் கொண்டிருக்கிறார்கள். துசியோடு இணைந்து நிலந்த இணைப்பாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பதனை சார்ந்துவதற்காக துசி புசல்லாவ சிசியின் ஆரம்பத்திலே விளையாடி இருந்த ஒரு வீரர் இதுவரையிலுமே பெரிதாக ஒரு சோபிக்காத ஒரு துடுப்பாட்டு வீரராக களத்திலே வளம் வந்து கொண்டிருக்கிறார். தனி மனிதனாக தனது அணியினை வல்லநாட்டி கொண்டிருக்கின்ற நிலந்த பந்து வீச்சு துடுப்பாட்டம் என களத்திலே அசத்தி கொண்டிருக்க தசம் 2 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவு கொண்டிருக்கிறது. ஓட்டை எண்ணிக்கையானது 2ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான கல நடுவரினை கடந்து முகமது நிம்ஷான் தனது நிலையிலிருந்து அடுத்த பந்தனை பாடுவதற்காக வீசப்படுற பந்து வீச்சு அகல பந்தாக பிரதான கல நடுவர் மோகன்ராஜ் சமிஜை செய்திருக்க உதிரியாக மேலும் ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கிறது. கிடைத்திருந்த அந்த ஒரு ஓட்டமும் ஓட்ட பதிவிலே வரவு செய்யப்பட்டிருக்க ஓட்ட எண்ணிக்கையானது 3ஆக உயர்ந்திருக்கிறது. நிச்சயமாக அதிகப்படியான பார்வையாளர்கள் காலத்திலே குவிய ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ஹாட் பேட்டில்ஸினை காலத்தில் ரசிப்பதற்காக. மேலும் ஒரு பந்து வீச்சு பிளிக் ஆன் தி ரிஸ்கிலே அடி தாடப்படுறது. வெட்விக்கடிலே பந்து சேகரிக்கப்பட்டிருக்க முகமது அட்டிக் பந்தனை சேகரித்திருக்கிறார். ஓடு பாதி வழியே ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. துடுப்பாட்ட வீரர்களும் திசை மாறி இருக்கிறார்கள். நான் ஸ்ட்ரைக்கர் திசையிலிருந்து அடுத்த பந்தனை சந்திப்பதற்காக ஸ்ட்ரைக்கர் திசை வழியை நகர்ந்திருக்கிறார் துசி. ஓட்ட எண்ணிக்கை 4ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஊமகம் எக்ஸத் போட்டியினை பொறுத்தவரையிலுமே இறுதி பந்து வீச்சோரிலே பெறப்பட்டிருந்த அந்த அட்சிக் முறையிலான 3-6 ஓட்டங்கள் தான் ஊமகம் எக்ஸத்தின் வெற்றிக்கு காண 6 ஓட்டங்களாக மாற்றம் அடைந்திருக்கிறது என்றால் மிகையாகாது. பந்தனை பணித்திருந்தார்கள் அந்த வெறுமனே ஒரு ஓட்டம் மாத்திரமே அந்த பந்து வீச்சோரிலே விட்டு தரப்பட்டிருந்தது. முகமது ஃபரானுக்கு எதிராக பெறப்பட்டிருந்த அந்த 20 ஓட்டங்கள் தான் இந்த 2 அணிகளுக்கான வித்தியாசத்தினை தந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆரம்ப பந்து வீச்சாளர் இறுதி பந்து வீச்சு
முகமது நிம்சான் ரைட் 30 விக்கெட் வழங்குகிறார். பிரதான கலைஞர்களை கடந்து துஷியை நோக்கி ஒரு பந்து வீசி பிளப்பாலுக்குள்ளே பந்து பாணிக்கப்படுகிறது. நேரடியாக மிக நேர்த்தியான முறையில் விக்கெட் காப்பாளர் பந்தனை சேகரித்திருக்க அடித்தாடு முயற்சி துஷியினால் மறுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஆரம்ப பந்து வீச்சு ஒரு நிறைவுக்கு வந்திருக்கிறது. வெறுமனே 4 ஓட்டங்களோடு பெற்று துடுப்பெடு தாடி கொண்டிருக்கிறார்கள். நிலந்தவினை பொறுத்தவரையிலுமே தேவையான சந்தர்ப்பத்திலே தனது கியர்களை மாற்றக்கூடிய ஒரு துடுப்பாட்டு வீரர் என்றால் மிகையாகாது. பெரிய அளவிலான 6 ஓட்டங்களை அடித்தாடக்கூடிய ஒரு துடுப்பாட்டு வீரர் 2ஆம் நிலை பந்து வீச்சாளரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். பந்தினை படிப்பதற்காக முகமது அத்தீக் பந்தினை படிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். පළවෙනි පන්දු ඕවරේ නිමාව දකින විට ලකුණු 4ක් ලබාගෙන සිටිනවා. නැවත දෙවනි පන්දු ඕවරේ යවීම සඳහා මොහමඩ් අතික් කැඳවා තිබෙන්නේ රයිට් අප් ඕවර් ද විකට් ආකාරයෙන් තමාගේ වේගය වැඩි කරලා பிரதான கல நடுவரை கடந்து the king of ராகலவனை நோக்கி பந்து பாணிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. மிக அருமையான 6 ஓட்டம் லொங்கானிலே கிடைத்திருக்கிறது. மணிக்கு லொங்காவிலே கிடைத்திருக்கிறது. தேவையான சந்தர்ப்பத்திலே தனது கியர்களை எக்ஸலென்ட் செய்யக்கூடிய ஒரு துடுப்பாட்டு வீரர் நிகழ்ந்து அடி தாடி கொண்டிருக்கிறார். இன்றைய களமும் இன்றைய நாளும் மறக்க முடியாத ஞாபகங்களை தனக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நிலந்தவுக்கு குறிப்பாகவே ஒரு ஜம்ப் இன்னிங்ஸினை துடுப்பெடு தாடி கொண்டிருக்கிறார். ஓட்ட எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்திருக்கிறது. 10ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் ஒரு பந்து வீச்சினை படிப்பதற்காக அதிக் தனது வேகத்தினை மெதுவாக அதிகரித்து கடந்த காலங்களிலே மிக நேர்த்தியான முறையிலே the respect of the game அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பீல் பண்ணல. விக்கெட் காப்பாளர் அப்பீல் பண்றதுக்கு முன்பதாகவே அது தாங்க இட்ஸ் ஜென்டில்மேன்ஸ் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. வினைத்திறனானவர்கள் விளையாட்டு ஆஃப் கிரிக்கெட். அந்த ரெஸ்பெக்ட் தாங்க நிலந்த ராகல கிங்னு வர்ணிக்கப்பட்டிருக்கிறாரு. இன்சைட் ஜோடியிலே பந்து நகர்ந்திருந்தது. விக்கெட் காப்பாளர் பந்தினை சேகரித்திருக்கிறார்கள். ஆட்டமிழந்துக்கான கோரிக்கை எழுப்பதற்கு முன்பதாகவே முதலாவது விக்கெட் பறி போயிருக்கிறது. ஆட்டமிழந்து பவலியன் திரும்பி இருக்கிறார். நிலந்த மொத்தமாக 10 ஓட்டங்களை பெற்றிருந்த வேலையிலே 1.2 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. குறிப்பிட்ட காலத்திலே இலங்கையின் மின்பந்து வரலாற்றிலே அதிகமாக பேசப்பட்டிருக்கின்ற ஒரு வலதுகை வீரர் முகமது அத்தீப் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. துல்லியமான பந்துகளை மிக நேர்த்தியான முறையிலே பணிக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் தனது அடுத்த பந்தனை பணிப்பதற்காக பேசப்படுறது அதிவேக பந்து வீச்சு அகல பந்து விருதியாக மாறி இருக்கிறது. உதிரியாக 1 ஓட்ட பதிவிலே இணைத்துக் கொள்ளப்பட்டது. அந்த ஒரு ஓட்டத்தோடு ஓட்ட எண்ணிக்கையானது 11ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. யங் பிரதர்ஸ் குணால் யார் பேட் பண்றாங்க? பேட்டிங் யாருங்க? முகமது அத்தீப் தனது அடுத்த பந்தனை பணிப்பதற்காக மேலும் ஒரு அகல பந்து காணப்படுது. நிச்சயமாக விக்கெட்டினை வீழ்த்தி இருந்த டீம் டெலிவரியினை பணிந்து இருந்தாலும் கூட தொடர்ச்சியான அகல பந்துகள் உதிரிகளை விட்டு தந்து கொண்டிருக்கிறது. 12ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. துடுப்பாட்ட வீரர் சஃப்ராஸ் களம் கடந்திருக்கிறார். துடுப்பெடுத்து ஆடுவதற்காக துடுப்பாட்ட வீரர் தனது ஆலையில கேரிபியர்ஸின் 3வது துடுப்பாட்ட வீரர் பந்தினை எதிர்கொள்வதற்காக சஃப்ராஸ் மறுகடத்தில் அத்தீப் பந்தினை பணித்துக் கொண்டிருக்கிறார். வீசப்படுறது பந்து வீச்சு வெற்றி கட்டுற துடுப்பெடுத்து ஆடப்பட்டிருக்கின்றது. ஓடுபாதி வெளியே ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. நிம்ஷான் பந்தினை சேகரித்திருக்க ஒரு ஓட்டத்தோடு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டப்படுத்தின இடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 13ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே நிலந்த ஆட்டம் இழந்து பவலன் திரும்பி இருக்கின்ற வேலையில அந்த இடம் நிச்சயமாகவே நிரப்பப்பட வேண்டியதாக இருக்கின்றது. 6 ஓட்டங்கள் இதுவரையிலுமே ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு பேட்ல படுற அந்த குட் சவுண்ட் ஆஃப் த பேட் ஒரு நல்ல கான்பிடென்ட் தருன்னு சொல்லுவாங்க. துஷிக்கு இன்னும் கிடைத்திருக்கவில்லை.
மிக லாபகரமான ஒரு பந்து வீச்சு. நேரடியாக வைட் யோக்கரிலே பந்து பாடிக்கப்படுறது. நேரடியாக அடித்தவர்களுக்கான முயற்சி அங்கு கெடுத்திருக்கவில்லை. எனவே ஓடு பாதி வெளியே ஒரு ஓட்டமும் பூர்த்தி செய்யப்படுறது. பூர்த்தி செய்யப்படுறது அந்த ஒரு ஓட்டப்படுத்த இடங்களாக ஓட்டு எண்ணிக்கையானது 14 அதிகரிக்கப்படுறது. ලකුණු 14ක් ලබාගෙන සිටිනවා මේ අවස්ථාවේදී දෙවැනි පන්දුවරින් අවසන් පන්දුව යවීම සඳහා බෝඩාති රයිට් අප් ඕවද විකට ආකාරයෙන් දකුණින් මතවේග පන්දු යවන්න පන්දුව පිළිගැනීම සඳහා වවතින් දකුණේ පිටා අසුරන ක්‍රීඩකයා සෆ්රා සූදානම්. තාමත් උඩගුවනේ උඩ පන්දුව සූරාකීවරක ගන්නවා. ඒ සමගම දෙවනි විකට්ටුව පිට වැටෙනවා. ஆலிய கேரிபியன்ஸ் இரண்டாவது விக்கெட் பறிபோயிருக்கிறது. இரண்டாவது விக்கெட்டுக்காக கலப்படுறது சப்ராஸ் ஆட்டமிழந்து பவலியன் திரும்பி இருக்கிறார். 14 ஓட்டங்களை பெற்ற வேலையில இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்படுகிறது. புதிய துடுப்பாட்ட வீரர் சமோசி ரத்நாயக்க களம் காண்டிருக்கிறார். வாயம்ப ராஜகீய வித்யாலயின் தனது ஆரம்ப கல்வியினை முடித்திருந்த ஒரு பந்து வீச்சாளர் மாவதகம யசோதா அவரது ஐசிசி விளையாட்டு கழகத்துக்காக பந்தினை பணித்திருந்த வீரர். இந்த ஏபி டிராவல்ஸ் அப்படின்ற டீமானது அணியானது ஸ்ரீரோ புசல்லா விளையாட்டு கழகமாக முந்தைய காலங்களில் இடம்பெற்றது ஒரு கழகமாக இருந்தது. 2023 நினைவு சரியாக இருந்தால் டிஎம்சிசி மைதானத்தில் இடம்பெற்றது இந்த பதூர் நியூ மார்க்கெட் சேலஞ்சர்ஸ் ட்ரோஃபியில முதலாவது இடத்தினை தட்டி சென்றது அணி என்று சொன்னால் மிகையாகாது. பந்து வீச்சாளர் சமோஸ்ரீ ரத்நாயக அழைக்கப்பட்டிருக்கிறார். பந்தினை மிக துல்லியமாக பண்ணிக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். மாவட்ட கமை யசோதாவின் கிரிக்கெட் ஆரம்பம் இன்றைய தினத்தில் ஏவி டிராவல்ஸோடு கைகோர்க்கப்பட்டிருக்கிறது. அவரது ஐசிசி விளையாட்டு கழகங்களுக்காக கடந்த காலங்களில் இணைந்திருந்த வீரர் வீசப்படுறது பந்து வீச்சு மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சாக மாற்றம் அடைந்திருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கையில் பெரிதாக மாற்றம் ஏதுமில்லை. 2.1 பந்து வீச்சு நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கையானது 14 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு பந்து வீச்சு மிக சிறப்பான களத்தடுப்பு நிமிஷாரினால் நிகழ்த்தப்பட்டிருக்கு. மேலும் ஒரு ஓட்டத்துக்கான பதிவு கிடைத்திருக்கிறது. அந்த ஒரு ஓட்ட பிரதி நடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 15 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய துடுப்பாட்ட வீரர் களம் கண்டிருக்கிறார். துடுப்பெடுத்து ஆடுவதற்காக அகில ஜெயலத் வெளிமத்தலாவாக்னி விளையாட்டு கழகத்தினை சேர்ந்திருக்கின்ற கடந்த காலங்களில் பிரயோகப்படுத்தியிருந்த ஒரு வீரர் கம்பல பிரதேசத்தை சேர்ந்திருக்கின்ற ஒரு வீரராக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கடந்த மே மாதத்தின் 1வது திகதியில ரஞ்சித மதும வண்டார மைதானத்தில் இடம்பெற்றிருந்த கடைசி போட்டியில கலக்கி இருந்த ஒரு வீரர் இன்றைய தினத்தில அகில ஜாலத் ஆலியல கேரிபியன்ஸோடு சமோஷி ரத்நாயகின் பாதனை சந்திப்பதற்காக அகல பந்தாக மாறி இருக்கிறது. உதிரியாக ஒன்று கிடைத்திருக்கிறது. உதிரியின் அடங்கலாக 16 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. சமோஷி ரத்நாயகை பொறுத்தவரையிலுமே வாயம்ப ராஜகீய வித்யாலயத்திலே கல்வியினை முடித்திருக்கின்ற வீரர். மாவட்ட கவை யசோதாவில் தான் கிரிக்கெட் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பிரபல்ய கழகங்களுக்காக தன்னை நிர்ணயித்திருக்கின்ற ஒரு பந்து வீச்சாளர் துடுப்பாடு வீரர் பல்நாமங்களை கொண்டிருக்கின்ற ஒரு முகமது. மேலும் ஒரு பந்து வீச்சு அகில ஜெயலலினால் ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்ட விடுதலை நடங்களாக ஓட்டு எண்ணிக்கையானது 17 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. களத்தில அகில ஜாலத்தோடு இணைந்து துஷி இணைப்பாட்டம் நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக துஷியை பொறுத்தவரையிலுமே முசல்லாவ சிசி கடந்த காலங்களில தன்னால் பிரதித்துவப்படுத்தப்பட்டிருந்தது. அதிலிருந்து விலகி மெதுவாக கேண்டிலங்காவோடு கைகோர்த்திருந்தார் சில காலம். இப்பொழுது ஆலியல கேரிபியன்ஸோடு இணைந்து கொண்டிருக்கின்ற ஒரு வீரராக இருக்கின்றார். இருந்தாலும் கூட
ஒரு நல்ல கிளீன் ஸ்ட்ரைக் ஆஃப் த பாலா எனக்கு விலங்கல்ல இதுவரைக்கும் சிறப்பான ஆரோக்கியங்களை அடித்தாட முடியாத ஒரு துடுப்பாட்டுவீராக இருக்கிறார். கூறியது காதில் பட்டதோ என்னவோ, அடி தாடப்பட்டிருக்கிறது ஒரு 6. துசியின் மாட்டுகளில் வந்து இறுதியாக கிடைத்திருக்கிறது ஒரு 6. அந்த 6 இந்த இன்னிங்ஸிலே பெறப்பட்டிருந்த 2வது 6ஆக அதிகரிக்கப்பட்டிருக்க ஓட்டு எண்ணிக்கையானது 23 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. லக்னோ விஸ்வநாத் சின்னவா इनमें अवसान पांडुरे अवसान पांडु यामी मसाना चमोशी रत्नायक सुदानम பிரதான கல நடுவரை கடந்து திசை இந்த பந்து வீச்சிலே ஒரு 6 ஓட்டம் பெறப்படுமாய் போட்டியானது இன்னும் சுவாரஸ்யமாக வர காத்திருக்கிறது. வானளவு உயர்ந்திருக்கிறது. பிடிக்காத சந்தர்ப்பம் பிடியெடுப்பாக மாறி இருக்கிறது. களத்தடுப்பாளர் ரஷீடின் கரங்களுக்குள்ளே பந்து சேர்ந்திருக்க ஆட்டம் இழப்பாக மாறி இருக்கிறது. எனவே இன்னிங்ஸ் நிறைவுக்கு வந்திருக்கிறது. முதலாவது இன்னிங்ஸுக்காக 23 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 24 ஓட்டங்கள் பெறப்பட எம்எம்சி வீனஸ் பிரைம் கேபிட்டல் நியூலாண்ட்ஸ் விளையாட்டு கழகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்த ஒரு வீரர் முகமது ராஷிக் மறுகணத்தில வெலிகம ரோயஸ் தி சைலண்ட் கில்லர் அப்படி என்று சொல்லக்கூடிய ஷாகிர் மௌலானா இணைப்பாட்டம் நடத்துவதற்காக பந்து வீச்சாளர் பானுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ராஷிக்கின் The Dream 4 களத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வீசப்படுறது ஷார்ட் பிச் நிலையிலான பந்து வீச்சு நேரடியாக ஸ்குவாலகிலே 6ஆக மாற்றம் அடைந்திருக்கிறது. இன்னிங்ஸினை மிக வேகமாக ஆரம்பித்திருக்கிறார் ராகிஸ். சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரர் ஆர்வத்திலே குறிப்பிட்டிருந்தேன். டியூலபிட்டி எம்எம்சி வீனஸ் பிரைம் கேபிட்டல் நியூலாண்ட்ஸ் விளையாட்டு கழகத்துக்கு பிரபல்ய கழகங்களில் உருவகித்திருக்கின்ற ஒரு வீரர் ராஷிக் மறுகணத்திலே கம்பல பிரதேசத்திலே மணிக்கு சப்ரகம பிரதேசத்திலே தனது மென்பந்து வாழ்க்கையினை ஆரம்பித்திருக்கின்ற பந்து வீச்சாளர் பானுக குறைந்த அளவில மேலும் ஒரு பந்து வீச்சு ராஷிக் மிக சிறப்பான முறையில் துடுப்பேட்டு தாடி இருக்கிறார். மேலும் ஒரு பந்து வீச்சு மெட்விகட்டிலே கிடைத்திருக்கிறது. 6 ஓட்டு பிரதிநடைகளாக ஓட்டு எண்ணிக்கையான சடுதியாக அதிகரித்திருக்கிறது. 12ஆக உயர்ந்திருக்கிறது. இன்றைய தினத்துக்கான இறுதி அணி, அதாவது டே ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க, இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஷிக் பந்தனை முகம் கொடுப்பதற்காக மேலும் ஒரு சுவாரஸ்யமான பந்து ஷவுட் ஆஃப் தி ஆஸ்திரேலியா பணிக்கப்படுறது. மிட்விக்கெட்டில ஒற்றை பெருமானம் பெறப்பட்டது. அந்த ஒரு ஓட்டப்படுத்தி நடைகளாக ஓட்டு எண்ணிக்கையானது 13ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஷாகிர் மௌலானா தாங்க நல்லா சொல்லுவாரு, தி சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வலிகம ராயல்ஸ் விளையாட்டு கழகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்த ஷாகிர் மௌலானா துடுப்பெடுத்தாடுவதற்காக ஆல் அரவுண்ட் தி கிரவுண்ட்ஸ்ல தி கலர் ஷாட்ஸ் மேக்கர் அப்படின்னு சொல்ற துடுப்பாட்டு வீரர் அடி தாடி இருக்கிறார். கூறி முடிவதற்கு முன்பதாகவே எனது வாக்கு பழித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மெதுவாக பந்துக்கு டான்சிங் டவுன் தி ட்ராக்கு நகர்ந்து அடி தாடி இருக்கிறார். எக்ஸ்ட்ரா கவர் திசை மேலே எக்ஸ்ட்ரா கவரில் யாரு கிடைத்திருக்க ஓட்டு எண்ணிக்கையானது 19ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தவாத் லக்னோ பாக்லவாக இந்த பந்து வீச்சோரில் போட்டி நிறைவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்கிறது. மேலும் ஒரு பந்து வீச்சு ஸ்குவாலகிலே நகர்ந்திருக்கிறது. மேலும் ஒரு 4 ஓட்டம் ஷாகிர் மௌலானாவின் ஓட்டத்தில் வந்து பெறப்பட்டிருக்க ஏபி ட்ரோஸ் விளையாட்டு கழகத்தினர் வெற்றியினை தனதாக்கி இருக்கிறார்கள். கடந்த 4 தினங்களிலே இடம்பெற்றிருந்த போட்டிகளில் இருந்து ஒவ்வொரு அணிகள் நாளுக்கு நாள் காலிறுதி அரையிறுதி போட்டிகளுக்கு தகுதி பெற்றிருந்த இந்த பிரபல்ய 4 கழகங்கள் இனி வரும் போட்டிகளோடு பல பரிசு நடாத்த காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மகாநகர டிஸ்ட்ரிக்டை சேர்ந்திருக்கின்ற குண்டசாலை கேபிட்டல் ஹேட்டன் பிரதேசத்தின் எங்கள் பசங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலம் பொருந்திய யங் பிரதர்ஸ்
வெகு நாட்களுக்கு பிறகு சங்கமித்திருக்கிறார்கள். ஒரு சுவாரஸ்யமான ஒரு இறுதி போட்டியாக மாற காத்திருக்கிறது. மறுகணத்தில் ஏபி டிராவல்ஸ் அடுத்த இறுதி அரையிறுதி அணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக யங் பிரதர்ஸ் விளையாட்டு கழகத்தின் தலைவர் குண்டசாலை क्रीडा समाज नायक एबी ट्रेवल्स क्रीडा समाज नायक आपको क्रीडा समाज नायक